ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக விசேஷமாக ஒவ்வொரு சமையலாக செய்துட்ருக்கேன். என்னெல்லாம் செய்தேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 7:45 ஆயிடுச்சு. இப்போ தான் சூரியன் ஒளி வீச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொங்கலே சூரியனுக்கு, அதாவது இயற்கைக்கும் இறைவனுக்கும் உழவனுக்கும் நன்றி சொல்கிற விதத்தில் தான் நம்ம கொண்டாட போகிறோம். இதே மாதிரி ஒளி எல்லா வாழ்க்கையிலையும் வர வேணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த சூரிய பகவான் வரவும் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான புது பானை, புது அரிசி, அப்புறம் வெல்லம், பால், கிஸ்மிஸ்ஸு, முந்திரி, ஏலம், நெய் எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி நம்ம பொங்கல் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9:30க்குள்ளே நாங்கள் பொங்கலை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு நம்ம ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்னு எதுவுமே கிடையாது. இது நமக்கு இறைவன் நம்ம படைத்த கடவுளுக்கு நன்றியாகவும், நமக்கு சாப்பாடு போடுற உழவனுக்கு நன்றியாகவும், இயற்கைக்கு நன்றியாகவும் தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. விருந்துக்கான சமையல் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ நிவின்கிட்ட தான் கேட்கணும். நிவின், சாப்பாடெல்லாம் எப்படிமா இருக்குது? வாவ், சூப்பர்மா. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல்.